வலிகாமம் வடக்கில் உள்ள பூர்வீக காணிகளில் தம்மை மீள குடியேற்றுமாறு வலியுறுத்தி சுன்னாகம் கண்ணகி முகாம் மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் சுன்னாகம் கண்ணகி முகாமிற்கு முன்பாக இடம்பெற்றது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தம்மை சொந்த இடங்களில் மீள் குடியமர்த்துமாறு கோரியும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த உண்ணாவிரதத்தில் வலிவடக்கு மீள் குடியேற்ற தலைவர் சஜீவன், மாகாண சபை உறுப்பினர் கானார் சர்வேஸ்வரன் மற்றும் ஈழமக்கள் புரட்சிகர முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இது சுழற்சி முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு முகாம்களில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். 6 வருடங்களாக இந்த நலம்புரை நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பல பிரச்சனைகள், பல வேதனைகளை எதிர்நோக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ந்தும் இப்படியாக நாங்கள் இந்த அகதி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. குறிப்பாக எங்களுடைய நிலங்கள் இராணுவத்தினர் தங்களுடைய தேவைகளுக்கு வளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக விமான விஸ்தரிப்பு என்ற போர்வையில் இந்தியாவின் உதவியுடன் எங்களுடைய இந்த கடல் வளங்கள், நில வளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச விமான நிலையம் கட்டுவதற்கு தாராளமாக வேறு இடங்கள் இருக்கின்றன, பொருத்தமான இடங்கள் இருக்கின்றன, எதிர்காலத்தில் விஸ்தரிக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களை தெரிவு செய்ய முடியும். 2 தலைமுறைகளுக்கு மேலாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமான ரீதியில் அவர்களை உடனடியாக குடியேற்ற வேண்டும். மத்தள விமான நிலையம் கட்டுவதற்கு முன்னால் வேரவில என்ற இடத்திலேதான் இந்த விமான நிலையம் கட்டப்படுவதாக இருந்தது. ஆனால் அந்த நிலங்களை அவர்கள் சுவீகரிக்க முற்பட்ட போது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்த்தார்கள். உடனடியாகவே அதனை கைவிட்டு போய் இன்றைக்கு மத்தள என்ற இடத்தில் ஒரு விமானத்தை கட்டியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளா அல்லது வேண்டத்தகவர்களா என்ற வகையிலே அவர்களுடைய கோரிக்கை எந்த வகையிலுமே செவிமடுக்கப்படாமல் மிகவும் முரட்டுத்தனமான முறையிலே அமைச்சர்கள் அறிக்கையோடு அங்கேதான் செய்ய போகிறோம் என்று சொல்வது அவர்களுடைய நல்லாட்சிக்குரிய பண்பல்ல. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த இடத்திற்கு சென்றிருந்தார்.